நல்லா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து போய் நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரான படம். யங்ஸ்டருக்கு புரியுற மாதிரி தான் இருக்கு. சும்மா அந்த காலத்து கதை செமையா இருக்கு. எல்லாருக்கும் இந்த சைடு இப்போ வந்து விழிப்புணர்வா இருக்கும். நல்லா இருக்கு படம். இந்த மாதிரி நான் படம் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு இந்த படம். தகுதியான படம் தான் விருது வாங்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் எடுத்திருக்காங்க படம். படம் ஃபுல்லாகவே பாட்டே கிடையாது. இது விருதுக்கான முயற்சி தான் அந்த படமே. வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தில் நம்ம கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம மனசில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது இந்த படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து ஒரு மனுஷனோட ஒரு ஆஸ் யூஸ்வல் ஒரு 4-5 பேரோட தொடர்ச்சியான ஒரு 3 மணி நேர கதை தான் இந்த படம். இந்த மாதிரி இன்னொரு படம் எடுக்க சொல்லுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம் சார். சும்மா ஆரம்பத்துலேருந்து ஆட்டோலேயே போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ஆட்டோலே கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த படம் மாதிரியே இல்லை. படம் சூப்பர் ஹிட்டு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்குது. சூரிய அவர்கள் வந்து இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஆமாம், நடிகை வந்து அவர் வந்து இது 3வது படம்னு நினைக்கிறேன். 3வது வெற்றி ஹாட்ரிக் தான் அடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஆமாம், முதல் படம் விடுதலை பெரிய வெற்றி உங்களுக்கு தெரியும். 2வது கருடன், அதுக்கப்புறம் நல்ல வெற்றி. இந்த படம் கிட்டத்தட்ட சூரிய அவர்கள் வந்து உலக நாடுகள் ஃபுல்லாக இதை வந்து ப்ரிவியூ ஷோ பண்ணி காமிச்சதில் 74 விருதுகள் வாங்கியிருக்கு. ஆமாம், படத்தில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பிஜிஎம் இல்லாமல் ஒரு நேச்சுரலாகவே என்ன இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது எந்த விதத்துலையுமே படத்தில் தெரியல அந்த பிஜிஎம் இல்லைங்கிறது. பரவாயில்ல, சுமார் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அடிச்சார் பாரு, கட்ட பறகு கொண்டு சொல்ல முடியல, வாய் திறக்க முடியல படத்தை பத்தி. ஃபாரஸ்ட் குமார்லாம் அருமையா எடுத்துருந்தாப்புல. ஃபாரஸ்ட் குமார்லாம் கரையெடுப்பு ஃபாரஸ்ட் குமார்னு படம் வேற லெவல்ல ஜம்முன்னு நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாமா. ஆமா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் இது பண்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, சாங்ஸ்லாம் எதுவும் இல்ல, கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அது மாதிரி அப்படியே வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. அப்போ உள்ள காலத்து படம் மாதிரி நேச்சுரலா அப்போல எப்படி இருந்தாங்களோ வாழ்ந்தாங்களோ அது மாதிரி நேச்சுரலா இயற்கை. அப்படி ஒரு கோவம் வருதுனாலும் டக்குன்னு ஒரு ரியாலிட்டி, அப்படியே அந்த ரியாலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. கோவம் நம்ம வந்து டக்குன்னு வீட்டில் எப்படி அடிப்போம் அந்த மாதிரி ரியாலிட்டியாக இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்காத சப்ஜெக்ட் மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்டிங், நடிப்பு சூப்பர். ஸ்டோரி, நடிப்பு படம் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. நேச்சுரலாக இருக்குது ஆக்டிங் எல்லாமே. வயலன்ஸ்லாம் அதனால நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்தில் மூட நம்பிக்கை இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது செகண்ட் பார்ட்டில் பார்த்தா ஃபுல்லாக புரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், என்னெல்லாம் இருக்குது, அப்போல மூட நம்பிக்கைகள்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. அந்த ஒரு கலாச்சாரத்தெல்லாம் கொண்டு வந்து காட்டுற மாதிரி இருக்குது. முன்னோர்கள் மறந்த கதைகளெல்லாம் அப்படியே கொண்டு வராங்க. மூட நம்பிக்கைகள், முன்னோர்கள் இருந்த அந்த வழிமுறைகள்லாம் இப்போ அந்த படத்தில் ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. அடுத்த பாட்டில் அதுக்குள்ளே இது தெரியும். அந்த நீ வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. இந்த படமும் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. இப்போ இது புது ரோலாக இருக்குது. நடிகர் எல்லாம் ஒரே ரோல் பண்ண முடியாதுல்ல, வேறு ரோல் பண்ணி காமிச்சா தானே ஒரு ஹீரோங்கிற இது கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல படம் தான். ஆக்சுவலாக எல்லோரும் பார்க்கலாம். கிராமப்புறங்களில் உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை சிட்டி மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு சோஷியலான ஒரு படம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஆமாம் ஆமாம், நம்ம ஊர் ஸ்லாங்கு, நம்ம ஊர் சைடு கிராமத்தில் இருக்க மாதிரி இந்த மாதிரி சில இது நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி கோயில் எப்படி பண்ணுவாங்க வைப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. அது மாதிரி நல்லா இருக்குது. நம்ம ஊர் சைடு உள்ள கதை தான். பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். பார்க்கலாம், ஒன்றும் பயம்லாம் அது அவங்க தான் செலக்ட் பண்ணணும். நம்ம சொல்ல ஆனால் கொடுக்கலாம். ஏன்னா எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப இதுவாக நல்லா இருக்குது. தத்துவமாக அப்படியே எடுத்திருக்காங்க. வேறு எந்த ஒரு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம நல்லா நேச்சுரலாக எடுத்திருக்காங்க படத்தை. நல்லா தான் இருக்குது. அவரை வச்சு நல்லா இன்னும் மாதம் இன்னும் நிறைய பண்ணலாம். என்ன கருடனில் கலக்கியிருக்காப்புல சொல்ல வேண்டாம். இன்னும் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்காப்பா, சூப்பராக இருக்குது. சூரிய வித்தியாசமான சூரிய பார்த்தோம் கருடனில். விடுதலை ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது நாங்கள் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இதுவும் நல்லா நடிச்சிருக்காங்க. கருடன் வந்து அது சொல்லவே முடியல. சூர்யா அந்த நடிப்பு
அந்த அந்த சண்டை ஃபைட்டு எல்லாமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிரட்டிட்டாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆமாம், சூர்யா அவர்கள் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவனுடைய நடிப்பை நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க அண்ணன். ஆமாம், படம் வந்து நல்ல வெற்றி படம். இந்த காலத்தில் வந்து இன்னும் மூட நம்பிக்கைகள் நம்பிக்கிட்டு இருக்காங்கிறத தான் அந்த படம் வந்து வெளிப்படுத்துது. ஒரு அவேர்னஸ் மாதிரி வீடியோ ஒரு படம். ஆமாம், நல்லா இருந்திருக்கு படம். படம் வந்து வெற்றி படம் தான். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் எடுத்திருக்காங்கண்ணே. படம் வந்து எப்படின்னா சூரியனை வந்து ஒரு புது கதையாக பார்த்து எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக நம்புகிறோம், கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு படம் பார்த்துருப்பீங்களா, விடுதலை, அது ஒரு கதை. கருடன் ஒரு ஜேனரில் இருந்தது. இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு நேஷனல் அவார்டுக்கு கொண்டு போகிற படம் மாதிரி. பல அவார்டு ஆல்ரெடி வாங்கியிருக்கு. இப்போ சோதனை ஓடி இருக்கு. இன்னும் போக போக நம்ம மக்கள்கிட்ட ஆடியன்ஸில் ரிப்போர்ட் பார்ப்போம். நல்லாயிருக்கும். சூரி எல்லா படமுமே நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காப்புல. இது வரைக்கும் வந்து எந்த படமாக இருந்தாலும் சூரியோட நடிப்பு தனித்துவமாக இருக்குது. நல்ல நடிகர் சூரி. அந்த டைரக்ஷன் கிடைச்சாம்னா கையில் கிடைக்கூடாது. அவன் இருக்கிறதுலே ஒஸ்ட் மூவி ப்ரோ, இது எடுத்திருக்கே வேண்டாம்.